ஒருத்தன் சினான், இன்னொருத்தர் தரீக். இவங்க 2 பேருமே பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நாள் தரீக் வந்து சினான் கிட்ட ஒரு 50 டினார் கடன் வாங்குறான், 2 நாள்ல தந்துடுவேன் அப்படின்னு சொல்லி. இப்போ 2 நாள் 4 நாள் ஆகுது, 4 நாள் 6 ஆகுது, 6 10 ஆகுது. தரீக் கிட்ட எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை, கடனை கொடுக்கறதுல ஐடியாவும் இல்லை. இப்போ சினான் என்ன பண்றான், தரீக்கை மீட் பண்ணி என்னுடைய கடன் எப்போ தரப்போறே அப்படின்னு கேட்குறான். அதுக்கு தரீக் என்ன தெரியுமா சொல்றான், கடனா? நான் எப்போ உனக்கிட்ட கடன் வாங்கினேன்? யார் கண்டா நான் உனக்கிட்ட கடன் வாங்கினேன்னு சினானுக்கு இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு விளங்குதில்லை. நண்பன் இப்படி செஞ்சுட்டானே ஆத்திரப்படுறதா, கோவப்படுறதா? இருந்தாலும் இவனை விட்டுறக்கூடாது, இவன் செஞ்ச நம்பிக்கை துரோகத்துக்கு இவனை விடப்படா அப்படின்னு சொல்லி அந்த ஊர்ல ஒரு ஜட்ஜ் கிட்ட போறான். போயிட்டு விஷயத்த சொல்றான். அடுத்த நாள் 2 பேருமே கோர்ட்ஸுக்கு போறாங்க. அந்த ஜட்ஜ் முன்னாடி நிற்கிறாங்க. சினான் நடந்த விஷயம் எல்லாத்தையும் ஒன்று விடாம சொல்றான். அதுக்கு தரீக் சொல்றான், யுவர் ஆனர், இவன் மேல போய் கேஸ் போட்டிக்கிறான். நான் இவன்கிட்ட எந்த கடனுமே வாங்கல, என்கிட்ட ஏதாச்சும் ப்ரூஃப் இதான்னு கேளுங்களே, நான் என்கிட்ட கடன் வாங்கிட்டு அப்படி இருந்துச்சுன்னா காட்ட சொல்லுங்க, நான் உடனே அவனுடைய பணத்தை கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்றான். ஜட்ஜும் சினானை பார்த்து, உனக்கிட்ட ஏதாச்சும் எவிடன்ஸ் இதான் இவனுக்கு பணம் கொடுத்ததுக்கு கேட்கிறாரு. அதுக்கு சினான் சொல்றான், இல்லை யுவர் ஆனர், இவன் என்னுடைய நல்ல நண்பன். அந்த நம்பிக்கையில தான் யாருக்கும் தெரியாம தனிப்பட்ட முறையில தான் நான் அவனுக்கு கடனை கொடுத்தேன். இருந்தாலும் இவன் இப்படி வேலை செய்வான்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு கூட பார்க்கல அப்படின்னு சொல்றான். அந்த ஜட்ஜ் ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு சொல்றாரு, அப்ப உனக்கு இவனுக்கு கடன் கொடுத்த இடம் தெரியும் தானே, அந்த இடத்துல இருந்து ஒரு புடி மண் அள்ளிட்டு வரதுக்கு போறான். இந்த விஷயம் கேள்விப்பட்ட ஊர் மக்கள் எல்லாரும் அந்த கோர்ட்ஸ் வாசல்ல ஒருத்தரா வந்து கூடி நிறைஞ்சிடுறாங்க. ஏன்னா இது கொஞ்சம் வித்தியாசமான வழக்காய்க்குது. இந்த ஜட்ஜும் கொஞ்சம் எக்ஸ்பர்ட்டான ஒரு ஜட்ஜும், இவர்கிட்ட இருந்து என்ன ரிப்ளை வரும், என்ன தீர்ப்பு வரப்போகுதுன்னு எல்லாரும் எதிர்பார்த்து அந்த கோர்ட்ஸ் வாசல்ல நிறைஞ்சிருக்காங்க. ரொம்ப நேரமாகுது, சினான காணல. அப்போ அந்த ஜட்ஜ் யதார்த்தமா அந்த தரீக்கை பார்த்து கேட்கிறாரு, நீ என்ன நினைக்கிற, சினான் போயிட்டிப்பான அந்த இடத்துக்கு? தரீக்கும் கொஞ்சம் கூட யோசிக்காம, இல்லை யுவர் ஆனர், எனக்கு தெரிஞ்சு இவர் இதுவரைக்கும் போயிட்டிக்க மாட்டான், ரொம்ப தூரம் போகணும் அந்த இடத்துக்குன்னு சொல்றான். ஜட்ஜோட கண்கள் அப்படியே மினுங்குது. ஆல்மோஸ்ட் நாங்கள் இந்த கேஸை முடிச்சிட்டோம். இருந்தாலும் அந்த ஜட்ஜ் தரீக்கை பார்த்து கேட்குறாரு, நீ தான் அவன்கிட்ட கடனே வாங்கல, உனக்கு எப்படி தெரியும் அவன் கடன் கொடுத்த இடம் அப்படின்னு கேட்குறாரு. தரீக்கிட்ட மூஞ்சி அப்படியே வாடிடுது. ஏந்த வாயை கொடுத்து நானே மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு அவனுக்கு விளங்கிடுது. எந்த பதிலுமே இல்லாமல் அப்படியே அமைதியாகலாம். இப்போ அந்த ஜட்ஜ் தீர்ப்பை கொடுக்குறாரு. இந்த கோர்ட் அவமதிச்சதுக்கும் தன்னுடைய நண்பன்கிட்ட பணத்தை வாங்கி திருப்பி கொடுக்காம அவனை ஏமாற்றின காரணத்தினால நீ வாங்கின 50 டினாருக்கு பதிலாக அதை 10 மடங்கா கூட்டி 500 டினார் நீ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவனை அரெஸ்ட் பண்ண சொல்லி உத்தரவு கொடுக்குறாரு.